திடீர்னு யாருமே சற்றே எதிர்பார்க்காத மிக முக்கியமான முடிவ எடுத்த விஜய். அதாவது சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க சென்சார் சான்றிதழ தர்றாங்களோ இல்லையோ, 23ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவ தற்போது விஜயும், அதேபோல படக்குழு எல்லாருமே சேர்ந்து முக்கியமான முடிவ எடுத்திருக்காங்க. அது எப்படி? சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க சர்டிஃபிகேட் தராமலேயே ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு இந்த வீடியோவ பார்க்குற உங்க எல்லாருக்குமே நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல அந்த கேள்வி எழலாம். இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிளான் ஒண்ணு அவரு செயல்படுத்த இருக்காரு. அதுக்காக கிட்டத்தட்ட ரூ. 800 கோடி வரைக்கும் இப்ப ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பேரமும் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் நேத்துல இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் எப்படியாவது ஜனநாயகன் திரைப்படத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம், வித்தியாசமான முயற்சிய விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக எடுக்க இருக்காரு. அதுக்கு சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களுடைய அந்த அனுமதியும் தேவை இல்ல. அவங்களுடைய அந்த உதவி இல்லாமலேயே ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ராக்ல வேற ஒரு ரூட்ல தான் விஜய் அவர்கள் தற்போது போக இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அந்த புதிய ட்ராக் தான் என்ன? இதனால சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி அடையிற மாதிரி என்ன விஷயம் ஜனநாயகன் திரைப்படத்துல நடக்க போகுது அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மேல்முறையீட்டு வழக்கு நேத்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருந்தப்ப, அங்க நீதிபதிகள் போன உடனே, "இந்த வழக்க நீங்க சென்னை கோர்ட் பிரான்ச்லயே அங்க விசாரிச்சுக்கோங்க. இந்த வழக்க இங்க நாங்க விசாரிக்க தயாரா இல்ல" அப்படின்னு ஒரு சின்ன விவாதம் கூட எடுத்து நடத்தாம, அதாவது என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத கூட நீதிபதிகள் அவங்க எடுத்து விசாரணை பண்ணாம, அந்த வழக்கு வந்த உடனே தூக்கி ஓரம் வச்சுட்டு, "நீங்க சென்னை கிளை பெஞ்ச் கோர்ட்லயே விசாரிச்சுக்கோங்க" அப்படின்னு அதிரடியான உத்தரவ நேத்து பிறப்பிச்சிருந்தாங்க. இது விஜய் அவருடைய ரசிகர்கள், அதேபோல தொண்டர்கள், முக்கியமா படக்குழு விஜய் அவங்க எல்லார் வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 9ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற உச்சநீதிமன்றம் அவங்க இந்த வழக்க 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நடுவுல 12 நாள் இருக்கே. அதனால தான் இந்த வழக்க டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றத்த நம்பி எடுத்துட்டு போய் இந்த வழக்க பெட்டிஷனாக அங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5, 6 நாட்கள் கழிச்சு தான் இந்த வழக்கு விசாரணை அங்க டெல்லி உச்சநீதிமன்றத்துல வந்திருந்தது. ஆனா, அவங்க இந்த வழக்க பார்த்த உடனே தூக்கி ஓரம் வச்சிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாது, கூடவே கூடாது அப்படின்னு மத்திய அரசு ஏதோ ஒரு வகையில அழுத்தம் தொடர்ந்து தந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவாக புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம, நிச்சயமாக எலக்ஷன் முடியிற வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ண விடாம தடை செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, எங்க போனாலுமே விஜய் அவருக்கு அந்த எதிர்பார்க்கிற தீர்ப்பு தராம ஜனநாயகன் திரைப்படத்த காலதாமதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற நிலவரம் ஜனநாயகன் திரைப்படத்தின் நிலவரமாக இருக்கு. ஆனா, விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நிச்சயமாக ஜனவரியில ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகணும். அப்பதான் அடுத்த கட்டமா பிப்ரவரி, மார்ச்ல முழுக்க முழுக்க விஜய் அவருடைய அந்த அரசியல் வேலையில ஈடுபட்டு, அவர் அடுத்த கட்டமா தான் முதல்வர் ஆகக்கூடிய அந்த வேலையில விஜய் அவர்கள் தீவிரமாக இறங்க வேண்டியது இருக்கு. அதனால ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த பிரச்சனை எல்லாமே விஜய் அவருக்கு ஜனவரி மாசத்திலேயே நிறைவடையணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கணக்கு போட்டு வச்சிருக்காரு. இதுக்கு இப்போ விஜய் அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ணணும். அதேபோல சென்சார் போர்டு அதிகாரிகளும் அவங்க அந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சான்றிதழ் தரணும். அப்படி அவங்க ஒருவேளை அந்த சென்சார் போர்டு அதிகாரிகள் சான்றிதழ தரல அப்படின்னா, வேற வழியே இல்ல. ஓடிடில ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த பிளானுக்கு, அந்த திட்டத்துக்கு இப்ப விஜய் அவர்கள் இறுதியா அந்த முடிவ அவரு எடுத்திருக்காரு அப்படின்னு நேத்து டெல்லியில இந்த வழக்கு விசாரணை வந்ததுக்கு அப்புறமா அவங்க அணுகுன முறை, அதுல இருந்து இப்ப ஜனநாயகன் திரைப்படத்த ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவ விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஓடிடிலயாவது இந்த படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னா, வர்ற 21ஆம் தேதி நம்ம சென்னையில இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில விசாரணைக்கு வர்றப்ப கூட நிச்சயமாக விஜய் அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித உத்தரவாதமும் இல்ல. கிட்டத்தட்ட இந்த வழக்கின் விசாரணை இழுபறியாக இழுபறியாக இந்த வழக்கின் விசாரணை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிலவரம் சொல்லுது. அதாவது அடுத்த மாசம் பிப்ரவரி மாசத்துல ஒரு ஹியரிங் தள்ளி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா மார்ச்ல ஒரு ஹியரிங், அதுக்கப்புறமா ஏப்ரல்ல ஒரு ஹியரிங். இப்படி அடுத்து அடுத்துன்னு கால் தாமதம் ஆகுற மாதிரியான ஹியரிங்க இந்த படத்துக்கு சென்சார் போர்டு அந்த சர்டிஃபிகேட்ட குடுக்காம காலதாமதம் ஆகுற மாதிரி தான் இந்த வழக்க
நகர்த்தி கொண்டு போக போறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள், வல்லுனர்கள் சொல்றாங்க. அதனால ஜனநாயகன் திரைப்படத்த விஜய் அவர்கள் எலக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகணும். மக்கள் கிட்ட கொண்டு போணும் அப்படின்னு அவர் நினைச்சார்னா, நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காது. தியேட்டர்ல இந்த படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் விடாப்பிடியாக இருந்தா, கண்டிப்பாக எலக்ஷனுக்கு முன்னாடி அத நடத்த விடமாட்டாங்க அப்படிங்கிறதால, ஓடிடில இந்த திரைப்படத்த ரிலீஸ் பண்றது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு இப்ப விஜய் அதேபோல படக்குழு அவங்க எல்லாருமே கலந்து பேசியிருக்காங்க. அப்படின்னா ஓடிடில ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த படத்துக்கு சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லையா? அப்படின்னு கேட்டா, இப்போ வரைக்கும் ஓடிடில ரிலீஸ் ஆகுற எந்த ஒரு திரைப்படங்களுக்கும் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தேவையில்ல அப்படிங்கிறது தான் ரூல்ஸாக இருக்கு. அதனால விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்த இதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் அவங்க கட்டு போட சொன்னாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க மியூட் போட சொன்னாங்களோ, அது எதையுமே கட்டும் பண்ணாம, மியூட்டும் பண்ணாம, இதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு அதிகாரிகள் கிட்ட குடுக்குறப்ப, ஜனநாயகன் திரைப்படம் எந்த அளவுக்கு ஃபுல்லா லென்த்தா கட் பண்ணாம இருந்துச்சோ, இப்ப அதே திரைப்படத்த அப்படியே ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம். அந்த முடிவ இப்ப விஜய் அவர்கள் படக்குழு எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட ரூ. 800 கோடி வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆஃபரும் இப்ப மிகப்பெரிய அளவுல ஓடிடி தளத்துல இருக்கு. அதாவது Amazon Prime, Netflix, Zee, அடுத்து Sony Live இப்படி நெறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் நம்ம இந்தியா முழுக்க கொட்டி கிடக்கு. எல்லாருடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயுமே ஒரே நேரத்துல ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்றது தான் இப்ப விஜய் அவருடைய திட்டமாக இருக்கு. ஏன்னா பொதுவாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா யாராவது ஒரே ஒருத்தர் தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க அவங்க அந்த படத்த வாங்குவாங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் அந்த படத்த பார்க்க முடியும். ஆனா, விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்த ஒரே நேரத்துல நம்ம இந்தியாவுல இருக்கிற எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லார்கிட்டயுமே ஜனநாயகன் திரைப்படத்த ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ற அந்த யுக்திய தற்போது கையில எடுத்திருக்காரு. இதனால கிட்டத்தட்ட எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாருமே அவங்க கோடிக்கணக்குல ஜனநாயகன் திரைப்படத்த அவங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்றதுக்கு, இந்த படத்துக்கு காச கொட்டி குடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே கணக்கு பண்றப்ப ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட ரூ. 500 கோடி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லார்கிட்டயுமே விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்த விக்கிறதன் மூலியமா கிட்டத்தட்ட 600ல இருந்து ரூ. 800 கோடி வரைக்கும் நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அந்த வசூல் ரீதியான கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஏற்கனவே படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உலக அளவுல இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயுமே பயங்கரமான ஹைப்பு கிரியேட் ஆயிருக்கு. இத அப்படியே ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு விஜய் அவருடைய தரப்பு அவங்க விக்கிறப்ப படத்துக்கு நிச்சயமாக ரூ. 800 கோடி வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தர தயாராக இருக்காங்க. அதேபோல விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்த எப்படியாவது எலக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவருடைய அந்த மிகப்பெரிய திட்டமாக இருக்கு. ஆனா இப்போதைக்கு சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க அவங்க சென்சார் சான்றிதழ் தராம தாமதப்படுத்துறதால நிச்சயமாக இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஜனநாயகன் திரைப்படம் எலக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிலைமையாக இருக்கு. அதையும் தாண்டி மக்கள் கிட்ட ஜனநாயகன் திரைப்படத்த எலக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு விஜய் அவருக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு வழி, வாய்ப்பு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது ஒண்ணு மட்டும் தான். அதனால ஜனநாயகன் திரைப்படத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்துல தற்போது ஜனநாயகன் படக்குழு, முக்கியமா விஜய் இவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து முடிவ எடுத்திருக்காங்க. 21ஆம் தேதி நம்ம சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அங்க எதிர்பார்க்கிற மாதிரியான சுமூகமான முடிவு எட்டப்படல அப்படின்னா, அதாவது 23ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்றதுக்கான அந்த அனுமதி சான்றிதழ் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலைன்னா, இந்த மாசத்துக்கு உள்ள ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஜனநாயகன் திரைப்படத்த ரிலீஸ் பண்றதுக்கான அந்த வேலையில படக்குழு அவங்க இறங்க தயாராக இருக்காங்க. இதுல வணிக ரீதியாக நிச்சயமா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்ல. என்ன ஒரே ஒரு குறை என்ன இருக்கும் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்த பெரிய வெள்ளித்திரையில ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே கொண்டாட முடியாது. அவங்களுடைய வீட்டு டிவியில இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்ணிட்டு தான் ஜனநாயகன் திரைப்படத்த பார்த்து ரசிக்க முடியும். இது கண்டிப்பாக விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு விதத்துல சின்ன ஏமாற்றமான விஷயமாக இருந்தாலும், தேர்தலுக்கு உள்ள மக்கள் எல்லார்கிட்டயுமே ஜனநாயகன் திரைப்படத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஜய் அவருடைய முயற்சி நிச்சயமாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னாலுமே, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுறப்ப கண்டிப்பா எல்லாருடைய மக்கள் கிட்டயுமே சீக்கிரமாகவே போய் சேரும். தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலைன்னா பரவால்ல, ஓடிடியாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்த ஓடிடில ரிலீஸ் பண்றதன் மூலியமா நிச்சயமாக சென்சார் போர்டு அதிகாரிகள் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்ச எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைய தான் போறாங்க. விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவு தானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.